வணக்கபுரப்படை உலகத்துல தூக்கத்தை பற்றி ஸ்லீப் அதை பற்றி நிறைய கருத்துக்கள் நிறைய பேரிடம் நிறைய விதமா இருக்குது. தூங்காதே தம்பி தூங்காதே என்று சொன்ன காலத்தில் வந்து படிக்காம தூங்குறான், வேலை செய்யாம தூங்குறான் என்ற காலகட்டத்தில் இருந்து இந்த தூக்கம் இல்லாத பிரச்சனை, நித்திரை வந்ததுக்கு டைம் இல்லாத பிரச்சனை, நித்திரை சொல்றதுக்கு டைம் இருந்தாலும் சில பேருக்கு நித்திரை கொள்ள முடியாத பிரச்சனை, அதே நித்திரை பண்றதுக்கு படுக்கிற படுத்தாலும் அவங்களோட நித்திரையில குவாலிட்டி, அதாவது அவங்க ஒரு நல்ல தன்மையான ஒரு நல்ல நித்திரையை பண்றதுக்குரிய ஆழமான நித்திரை பண்றதுக்குரிய முடியாத இருக்கிற சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கு. இதனால நோய்வாய்ப்படுற நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலகட்டத்துல நித்திரை கொள்ளாத என்று சொல்றதை விட நித்திரை கொள்ளுங்க என்று சொல்றதுதான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அறிவுத்துல தென்படும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நித்திரை வந்து அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்து தெரியும். எவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் சொல்லணும். அவங்க நித்திரை கொள்றதை ஏற்படுவோம் எங்களோட உடம்புல போகணும் கூட சுரக்கும். இதனால நம்மளுடைய உடம்பு வளர்ச்சி அடையும். வருஷத்துக்குள்ள வளர்ச்சி நித்திரையில கீழடங்கும். எங்களோட உடம்பு அழகான கலங்கள் வந்து புதுப்பிக்கப்படுது. எங்களோட உடம்புல வந்து நிறைய கழிவுகள் வெளியேற்றப்படுது. ஸ்பெஷலா எங்களோட மூளையில ஒரு பீட்டா அமிலேட் ஒரு ஒரு பதார்த்தம், கழிவு பதார்த்தம் மூளையில் சுரக்கப்படும். இந்த பீட்டா அமிலேட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இளநீ கலங்கள் மூலம் லிபர்டி சிஸ்டம் சொல்றோம், அதன் மூலம் தான் மூளையிலிருந்து வெளியேற்றப்படுறோம். இது நார்மலா நாங்கள் முடிச்சிருக்கேக்கு மூளையிலிருந்து வெளியேற்றப்படுறோம். ஆனா நாங்க நித்திரை கொள்ற டைம்ல அதிக அளவுக்கு அதிக கூடுதலாக அது வந்து செய்து அந்த பீட்டா அமிலேட்டை ஒரு மூளையிலிருந்து வெளியேற்றும். இந்த பீட்டா அமிலேட்டை பற்றிய ஸ்பெஷலா கதைகள் சொன்னாலும் இந்த பீட்டா அமிலேட் வந்து மூளையில தேங்கினா, அதாவது நீங்க தொடர்ந்து நித்திரை கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா மூளையில அதிகமா படியும் தேங்கி மூளைக்கலங்கள்ல படியே இல்லை. எங்களோட ஞாபக சக்திகள், எங்களோட ஞாபகங்கள் இல்லாமல் போய் ஞாபக சக்திகள் வந்து குறைவதற்கு சான்ஸ் இருக்கு. இதனால அல்சைமர்ன்னு சொல்லி ஒரு நோய், அதாவது உங்களோட நினைவுகளை இழந்து மறதி ஏற்படுறதோ அந்த நோய் வந்து ஏற்படுறதுக்கு மிகவும் அதிகமான சாத்தியக்கூறுகள் இந்த நித்திரை இன்மையால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இதய நோய், பல பல வகையான நோய்கள், இது வந்து பல வகையான நோய்கள் வந்து இந்த நித்திரை குறைபாட்டால் ஏற்படுறதுக்கு மிகவும் சாத்தியங்கள் அதிகம் சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. அதோட எங்களோட தீர்மானிக்க திறன், அதாவது எங்களோட மூலையில ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இருக்கு, அதுதான் எங்களோட தீர்மானிக்கிற திறன், அதாவது ஒரு ரேஷனல் திங்கிங் அதனால எடுக்கிற முடியும். நிறைய ஆராய்ச்சிகள் வந்து முத்திரை ஒழுங்காக முத்திரை கொள்ளாக்களையும் சரியாக முத்திரை கொள்ற ஆட்களையும் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அந்த சரியாக நித்திர கொள்ளாத ஆட்கள் வந்து நிறைய பிளவுறாங்களா. அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பார்த்து நிறைய ரிசல்ட் பார்த்த இடத்துல அவர் வேலையை கொடுத்தா அவங்க நித்திர கொள்ளாத ஆட்கள் அவங்களை அறியாமலேயும் அவங்க நிறைய பிளவுறாங்க. அப்படி நித்திரைன்றது உங்க வாழ்க்கையில முக்கியமானது. இந்த நித்திரையை நாங்கள் ஒழுங்கா ஏற்படுத்துறதுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியமான காரணம் உங்களோட நாடு ஒரு உலகமே வெளிச்சம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இரவுல வெளியில கூட எங்களோட உடம்பு வந்து பழக்கப்பட்டிருக்கு. எங்களோட உடம்புல மெலட்டோனின் என்ற ஒரு ஹோமோன் அது வந்து சுரக்கும். இருட்ட கண்டா பீனியல் கிளாண்ட் வந்து ஒரு டைமுக்கு இருக்குல்ல கூட சுரக்கும். இந்த மெலட்டோனின் ஹோமோன் வெளிச்சங்கள் வர்ற நேரம் அது குறைவா சுரக்கும். இது வந்து நித்திரையை பார்த்து அது ஒரு காரணம். அதனால எங்களோட நான் நித்திரை ஒன்ற போகிற இடத்தை மேக்சிமம் இருக்க வச்சுட்டு ட்ரை பண்ணுவோம். அடுத்தது எங்களோட போன், இந்த போன் அதாவது டிஜிட்டல் மீடியா வந்து மிகவும் பாதிக்குதுன்னு சொன்னால் நான் டிஜிட்டல் மீடியாவில் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கல என்ன செய்ய சொன்னால் இந்த உடம்புல டோபமைன் ஒரு ஹோமோன் இருக்குது. அந்த டோபமைன் ஹோமோன் வந்து நல்ல ஹோமோன் தானே என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை ஆக்டிவாக வச்சிருக்க ட்ரை பண்ணும்.
அதை நீங்க படுக்கிறது கிட்டவா, படிக்கிற பெட்லயோ அல்லது படுக்கிறது கொய்யாவோ சொல்லுவோ அந்த டிஜிட்டல் மீடியா பார்த்தீங்கன்னு பாருங்க, அது வந்து உங்களோட ஆக்டிவா வச்சிருக்கேன் ஒரு தூக்கத்தை பாருங்க. அடுத்தது உணவு. உணவு வந்து நீங்க வந்து படுக்கிறதுக்கு நிறைய நேரத்துக்கு முன்னாடி உணவு எடுத்துருவோம். படுக்கிறது கிட்டவா உணவு எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும் சொன்னா, உங்களோட உடம்பு ஆக்டிவா இருக்கும். உடல் ஆக்டிவா இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா, உணவு செயல்பாடு கூடுதலாக கவனம் செலுத்துறதுனால உங்களோட தூக்கம் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி உடல் உணவுகள் போட்டி அப்படியான ஒரு பதார்த்தங்கள் எடுக்கிறதுனாலையும் ஒரு நித்திரை பாதிக்கும். நீங்க நித்திரையில என்னென்ன பாதிப்பு சொன்னீங்க சொன்னது மிக கொஞ்சம் தான். ஒரு முறைய பாதிப்பு இருக்கு. நிறைய பாதிப்புகள் நித்திரை கொண்டாதால உங்களோட நித்திரை வரும். அதே நேரம் கூட நித்திரை கொண்டாலும் அதே மாதிரி பாதிப்புகள் வர சான்ஸ் இருக்கு. அளவுக்கு அதிகமாக நித்திரை வரக்கூடாது. ஒரு மனுஷன் வந்து 6 வருஷம் 7 மணித்தியாலும் கட்டாயம் நித்திரை கொண்டாலும் அதுவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நித்திரையா இருக்கும். நித்திரையை பற்றி நிறைய சொல்லலாம். நித்திரை வந்து நிறைய வகை இருக்கு. ஆரியம் சொல்லிட்டு என்ஆர்டிஎம் சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லை. அதனால அந்த நித்திரை வந்து ஒரு குவான்டிட்டியும் சரியா இருக்கும். சரியான நித்திரை கொண்டு சொல்லி உங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம். இந்த உலகத்துல நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க எல்லா விஷயமும் நீங்களாம் செய்யலன்னு சொல்லி, அது உண்மை இல்லை. டிசைடட். இது நான் இந்த அனுபவத்தில் உள்ள நிறைய பேர் அனுபவத்தில் நிறைய விஷயம் தான் எல்லாமே வந்து டிசைடட். அந்த நேரத்தில் நீங்க கருவி, அதாவது என்னென்ன காரியங்கள் நடக்கணும்ன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த காரியங்கள் நடத்துறதுக்கு கருவி தான் நீங்கள். இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு அந்த காரியங்கள் இந்த விளைவுகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னு சொன்னால், நான் செய்தாலும் அந்த நடந்தன்ற அனுபவம் சொல்றது, என்னதான் இந்த பிளவுன்றது வந்து கவலை சொல்றது வேண்டாமே இல்லை. அது வந்து உங்களை உங்களோட மூலச்செல்வம் சந்தோஷத்தையும் வந்து பாதிக்கும். இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பார்க்குறது உங்களுக்கு வந்து தீர்மானிக்கப்பட்ட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள். அதை செய்யறதுக்கு கருவிகள் நீங்க இல்லாட்டியும் இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கும். நீங்க இருந்தா நீங்கள் சொல்லுங்க, நீங்க நடக்கணும் இருந்தாலும் அது செய்திக்கப்படும். சந்தோஷம் பண்ணுங்க. நிறைய அதாவது ஆரோக்கியம் கொடுக்கணும். உடம்பு ஆரோக்கியம் சந்திக்கும். நன்றி. வணக்கபுரப்படை உலகத்துல தூக்கத்தை பற்றி ஸ்லீப் இதை பற்றி நிறைய கருத்துக்கள் நிறைய பேரிடம் நிறைய விதமா இருக்குது. தூங்காதே தம்பி தூங்காதே என்று சொன்ன காலத்தினை கொண்டு படிக்காம தூங்குறான், வேலை செய்யாம தூங்குறான் இந்த காலகட்டத்தில் இருக்கு. என்று தூக்கம் இல்லாத பிரச்சனை, நித்திரை வந்ததுக்கு டைம் இல்லாத பிரச்சனை, நித்திரை கொண்டதுக்கு டைம் இருந்தாலும் சில பேருக்கு நித்திரை கொள்ள முடியாத பிரச்சனை, நித்திரை கொண்டதுக்கு படுக்கிற படுத்தாலும் அவங்களோட நித்திரையின் குவாலிட்டி, அதாவது அவங்க ஒரு நல்ல தன்மையான ஒரு நல்ல நித்திரையை கொண்டதுக்குரிய ஆழமான நித்திரை கொண்டதுக்குரிய முடியாத இருக்கிற சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கு. இதனால நோய்வாய்ப்படுற நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலகட்டத்துல நித்திரை கொள்ளாத என்று சொல்றதை விட நித்திரை கொள்ளுங்க என்று சொல்றதுதான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்துல தென்படுது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நித்திரை உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம், நிறைய நல்ல விஷயம் நிறைய செய்யுது தெரியும். உலக ஆரோக்கியம் வந்து சொல்லுவோம். அவங்க நித்திரை கொண்டு எழுதுவோம். உங்களோட உடம்புல போகணும் கூட சிறப்பு. இதனால அவங்களோட உடம்பு வளர்ச்சி அடையுது. வளர்ச்சி நித்திரையில தீர்மானம். எங்களோட உடம்பு அழகான கலங்கள் வந்து புதுப்பிக்கப்படுது. எங்களோட உடம்புல இருந்து நிறைய கழிவுகள் வெளியேற்றப்படுது. ஸ்பெஷலா எங்களோட மூளையில ஒரு பீட்டா அமிலேட்டட் ஒரு பதார்த்தம், கழிவு பதார்த்தம் மூளையில் சுரக்கப்படும். இந்த பீட்டா அமிலேட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இளநீ கலங்கள் மூலம் லிபர்டி சிஸ்டம் சொல்றோம், அதன் மூலம் தான் மூளையிலிருந்து வெளியேற்றப்படுறது. இது நார்மலா நாங்கள் முடிச்சிருக்கேக்கு மூளையிலிருந்து வெளியேற்றப்படுறது. ஆனா நாங்கள் நித்திரை கொள்ற டைம்ல
அளவுக்கு அதிகமான கூடுதலாக அது என்ன செய்யுது, அந்த பீட்டா அமிலேட்டை ஒரு மூளையிலிருந்து வெளியேற்றும். இந்த பீட்டா அமிலேட்டை பற்றி ஸ்பெஷலாக கதைகள் சொன்னது. இந்த பீட்டா அமிலேட் வந்து மூளையில தேங்கினா, அதாவது நீங்க தொடர்ந்து நித்திரை முடிச்சு நித்திரை கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா மூளையில அதிகமா படியும் தேங்கும். தேங்கி மூளைக்கலங்கள் அது படியேக்கல எங்களோட ஞாபக சக்திகள், எங்களோட ஞாபகங்கள் இல்லாமல் போய் ஞாபக சக்திகள் வந்து குறைவதற்கு சான்ஸ் இருக்கு. இதனால அல்சிமார் அல்சைமர்ன்னு சொல்லி ஒரு நோய், அதாவது உங்களோட நினைவுகளை இழந்து மறதி ஏற்படுறத, அந்த நோய் வந்து ஏற்படுறதுக்கு மிகவும் அதிகமான சாத்தியக்கூறுகள் இந்த நித்திரை இன்மையால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இதய நோய், இது போல பல பல வகையான நோய்கள், இது வந்து பல வகையான நோய்கள் வந்து இந்த நித்திரை குறைபாட்டால் ஏற்படுறதுக்கு மிகவும் சாத்தியங்கள் அதிகம் சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. அதோட எங்களோட தீர்மானிக்க திறன், அதாவது எங்களோட மூலையில ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இருக்கு, அதுதான் எங்களோட தீர்மானிக்கிற திறனை, அதாவது ஒரு ரேஷனல் திங்கிங் அதனால எடுக்கிற முடியும். நிறைய ஆராய்ச்சிகள் வந்து முத்திரை கொள்ளா ஒழுங்காம் முத்திரை கொள்ளா ஆட்களையும் சரியாக முத்திரை கொள்ற ஆட்களையும் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அந்த சரியாக எடுக்கிற கொள்ளாதாக்கள் வந்து நிறைய பிளவுறாங்களா. அவங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து நிறைய ரிசல்ட் பார்த்த இடத்துல அவங்க வேலை செஞ்சு அவங்க இருக்கிற கொள்ளாதாக்கள் அவங்களை அறியாமலேயும் அவங்க நிறைய பிளவுறாங்க. அப்படி நித்திரைன்றது எங்கள் வாழ்க்கையில முக்கியமானது. இந்த நித்திரையை நாங்கள் ஒழுங்கா ஏற்படுத்துறதுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியமான காரணம் எங்களோட நாடு ஒரு உலகமே வெளிச்சம் அடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா இரவுல வெயில கூட எங்களோட உடம்புல வந்து பழக்கப்பட்டிருக்கு. எங்களோட உடம்புல மெலட்டோனின் என்ற ஒரு ஹோமோன் அது வந்து சுரக்கும். இருட்ட கண்டா பீனியல் கிளாண்ட் வந்து ஒரு டைமுக்கு இருக்குல்ல ஒரு சுரக்கும். இந்த மெலட்டோனின் போகும் வெளிச்சங்கள் வர்ற நேரம் அது குறைவா சுரக்கும். இது வந்து நித்திரையை பார்த்து அது ஒரு காரணம். அதனால எங்களோட நான் நித்திரை ஒன்ற போகிற இடத்தை மேக்சிமம் இருக்க வச்சுட்டு ட்ரை பண்ணுவேன். அடுத்தது எங்களோட போன், இந்த போன் அதாவது டிஜிட்டல் மீடியா வந்து மிகவும் பாதிக்குதுன்னு சொன்னால், நான் டிஜிட்டல் மீடியாவில் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கல என்ன செய்ய சொன்னால் இந்த உடம்புல டோப்பமீன் ஒரு ஹோமோன் சொல்லுது. அந்த டோப்பமீன் ஹோமோன் வந்து நல்ல ஹோமோன் தான். என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை ஆக்டிவாக வச்சிருக்க ட்ரை பண்ணுறேன். அதை நீங்கள் படுக்கிறது கிட்டவா படிக்கிற பெட்லேயோ இல்லை படிக்கிறதுக்கு கொஞ்சம் அவசியம் அந்த டிஜிட்டல் மீடியா பார்த்தீங்கன்னு சொல்லுவோம். அது வந்து உங்களோட ஆக்டிவாக வச்சிருக்கேன் நீங்கள் தூக்கத்தை பாருங்க. அடுத்தது உணவு. உணவு வந்து நீங்கள் வந்து படுக்கிறதுக்கு நிறைய நேரத்துக்கு முன்னாடி உணவு எடுத்துருவோம். படுக்கிறது கிட்டவா உணவு எடுத்துக்கிட்டு சொன்னால் என்ன செய்யணும் சொன்னால் உங்களோட உடம்பு ஆக்டிவாக இருக்கும். குடல் ஆக்டிவாக இருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உணவு செயல்பாடு கூடுதலாக கவனம் செலுத்துறதால உங்களோட தூக்கம் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி உணவுல உணவுகள் கோப்பி அப்படியான ஒரு பதார்த்தங்கள் எடுக்கிறதாலையும் ஒரு நித்திரை பாதிக்கும். நீங்கள் நித்திரையில என்னென்ன பாதிப்பு சொன்னீங்க சொன்னது மிக கொஞ்சம் தான். ஒரு முறையை பாதிப்பு இருக்கு. நிறைய பாதிப்பு நித்திரை கொண்டாலும் உங்களோட நித்திரை வரும். அதே நேரம் கூட நித்திரை கொண்டாலும் அதே மாதிரி பாதிப்பில் வர சான்ஸ் இருக்கு. அளவுக்கு அதிகமாக நித்திரை கூடாது. ஒரு மனுஷன் வந்து 6 1 மணிக்காலும் கட்டாயம் நித்திரை கொண்டாலும் அதுவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நித்திரையாக இருக்கும். நித்திரையை பற்றி நிறைய சொல்லலாம். நித்திரை வந்து நிறைய வகை இருக்கு. ஆரியம் சொல்லிட்டு ஆரியம் சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால் அந்த நித்திரை வந்து ஒரு குவாலிட்டியும் சரியாக இருக்கும். அது சரியான நித்திரை கொண்டு சொன்னால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம். இந்த உலகத்தில் நீங்கள் வச்சு கொண்டிருக்கீங்க எல்லா விஷயமும் நீங்களாம் செய்யறேன்னு சார், அது உண்மை இல்லை. டிசைடட் இது நான் இந்த அனுபவத்தில் உள்ள நிறைய பேர் அனுபவத்தில் நிறைய விஷயம் தான் எல்லாமே டிசைடட். அந்த நேரத்தில் நீங்கள் தருவீங்க. அதாவது என்னென்ன காரியங்கள் நடக்கணும்ன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த காரியங்கள் நடத்துறதுக்கு கருவிதான் நீங்கள். இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கோ அந்த காரியங்கள் இந்த விளைவுகளுக்கு நீங்கள் பொறுப்பீங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னால் நான் செய்தால் நீங்கள் நடந்தன்ற ஆணவம் சொல்றது, என்னதான் இந்த பிள்ளைகளுக்கு வந்து கவலை சொல்றது வேண்டாம் இல்லை. அது வந்து உங்களை மூலச்செல்வம் சர்வசத்தையும் வந்து பாதிக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பார்க்குறது உங்களுக்கு வந்து கேட்கணும்.
தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள், முக்கியமான விடயங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள். அதை செய்யறதுக்கு கருவிகள் வேணும். நீங்க இல்லாட்டியும் இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கும். நீங்க இருந்தா நீங்க சொல்லுங்க, நீங்க நடக்கும் இருந்தாலும் அது செய்திக்கப்படும். சந்தோஷம் இல்லைங்க. இங்கேயே அதாவது ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான சந்திக்கும் நன்றி.